பர்ஃபெக்ட் ஃபேமிலி ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அது இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சன்ஹாயோட பர்த்டே. அதுக்காக சன்ஹாய் விருந்து சமைச்சிருக்கா. அம்மாவும் அப்பாவும் சாப்பிட உட்கார அவங்களுக்காக சூப் கொண்டு வரா. சூப்ப பரிமாறப்போ அவ கை நடுங்குது. அத அம்மாவும் அப்பாவும் கவனிச்சிடுறாங்க. இருந்தாலும் எதுவும் கேட்கல. ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு கூட முடிக்கல, அம்மாவும் அப்பாவும் மயங்கிடுறாங்க. அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் அங்க கேங் வரான். அவன் தான் சன்ஹாய் கிட்ட சூப்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுக்க சொல்லியிருக்கான் போல இருக்கு. சன்ஹாய் அத பண்ணதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். பெருமையா நீதான் என் பொண்ணுன்னு சொல்றான். அப்போ சன்ஹாய் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. சன்ஹாய் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ கேங் கால் பண்றாரு. கால் அட்டென்ட் பண்ண சன்ஹாய், நீங்க இன்னும் உயிரோடவா இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு கேங், ஆமா நான் உன்னை பார்த்துதான் இருக்கிறேன். நாம ரெண்டு பேரும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா? அப்பா பொண்ணு நாம ரெண்டு பேர் மட்டும் இதுக்கப்புறம் ஒன்னாலையும் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. அதனாலதான் சொல்றேன், அப்பாக்கு ஒரு உதவி பண்ணுவியா? அதுக்கு சன்ஹாய் என்ன பண்ணணும்னு கேக்குறா. பிளாஷ்பேக் அதோட கட்டாக இப்ப கேங் சொல்றாரு, நான் கொடுத்த மாத்திரை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுல்ல, நீதான் என் பொண்ணு. அதுக்கு சன்ஹாய், நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துங்கன்னு சொல்ல, ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் கூட எனக்கு எந்த வேலையும் இல்ல. மறுபடியும் இவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் சமைச்சத நீங்க சாப்பிடுறீங்களான்னு சன்ஹாய் கேட்க, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். டேபிள்ல இருந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் எடுத்துக்கிறான். ட்ரிங்க்ஸ குடிக்கலாம்னு நினைக்கிறான், பட் குடிக்கல. நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி குடிக்க கூடாது. நாம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னா அதுக்கு பணம் தேவை. உடனே சன்ஹாய் மாடியில இருக்க ரூம காமிச்சிட்டு, அப்பாவுடைய ஸ்டடி ரூம்ல ஒரு சேஃப் இருக்கு, அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கு. லாக்குக்கு பாஸ்வேர்ட் என்னுடைய பர்த்டே டேட்னு சொல்ல, உடனே அவன், உன்னோட பர்த்டே டேட்னா ஜூன் 29, அப்போ 0629 சொல்லிட்டு லாக்கரை தேடி போறான். சன்ஹாயும் பின்னாடியே போறா. லாக்கரை பார்த்த உடனே கேங்குக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆனா லாக்கரோட பாஸ்வேர்ட் 6 டிஜிட். கேங் 0629 போட்ட உடனே தப்புன்னு வருது. உடனே சன்ஹாய் கிட்ட பாஸ்வேர்டு தப்புமான்னு சொல்ல, அப்ப சன்ஹாய் ஜூன் 29 யாருடைய பர்த்டேன்னு கேக்குறா. உடனே அவன், ஆமா இல்ல அது உன் பர்த்டே கிடையாது, இரு யோசிச்சு பாக்குறேன்னு யோசிச்சு பாக்குறான். பட் அவளுடைய பர்த்டே டேட் அவனுக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. உடனே அவனுக்கு ஞாபகத்துல இருக்க முக்கியமான டேட்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறான். பட் எதுவுமே சரியான பாஸ்வேர்ட் கிடையாது. தப்பு தப்புன்னு வர அத பார்த்த சன்ஹாய், என்னுடைய பர்த்டே டேட்டை போடுங்கன்னு சொல்ல, அவனும் திரும்ப திரும்ப வெவ்வேறு டேட்டை போட்டு பாக்குறான். எதுவுமே வேலைக்காகல, கடுப்பாகிறான். அத பார்த்த சன்ஹாய், அப்பா உங்களுக்கு என் பர்த்டே டேட் ஞாபகத்துல இல்லையான்னு கேட்க, எனக்கு தெரியும்னு கத்திட்டு மறுபடியும் பாஸ்வேர்ட் போட ஆரம்பிக்கிறான். இப்பவும் தப்பான பாஸ்வேர்ட் தான் போடுறான். கடுப்புல டேபிள் மேல இருந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து கடகடன் குடிச்சிட்டு சன்ஹாயோடைய பர்த்டே டேட் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாக்குறான். அப்படியே குழந்தை பிறந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு சன்ஹாய் பிறந்த தேதி ஞாபகத்துக்கு வருது. சன்ஹாய் பிறந்தது ஆகஸ்ட் 27. உடனே அந்த டேட்டை போட லாக்கர் ஓபன் ஆயிடுது. உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சன்ஹாய் கிட்ட, இந்த பணத்தை வச்சு உனக்கு நல்ல அப்பாவா நடந்துப்பேன்னு சொல்றான். அந்த சந்தோஷம் குறையறதுக்குள்ள அவன் தொண்டை கவ்வுது. அப்படியே பணத்தை போட்டுட்டு கீழே உட்கார்ந்துடுறான். சன்ஹாய் அமைதியா பாத்துட்டு இருக்க, தவழ்ந்து அங்கிருந்து போயிடுறான். தவழ்ந்து போன கேங் ஹால்ல போய் விழுந்துற, பின்னாடியே வந்த சன்ஹாய் இதான் ஒரே வழின்னு சொல்றா. சன்ஹாய் என்ன பண்ணிருக்கானா, கேங் எப்படி பார்த்தாலும் குடிப்பான்னு ஜட்ஜ் பண்ணி அந்த பாட்டில்ல பீனட் பவுடரை கலந்து வச்சிட்டு இருக்கா. அடுத்ததா சன்ஹாய் அப்பா அம்மா முன்னாடி மண்டி போட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளும் அந்த ட்ரிங்க்ஸ குடிக்க போக, சரியான சமயத்துல அம்மா அதை தட்டி விட்டுறாங்க. சன்ஹாய் அம்மாவை பார்த்து அதிர்ச்சியாக, அப்பா அம்மா இதை நீ பண்ணக்கூடாது, எங்களோட பொக்கிஷம் நீ, நான் தான் சொன்னேன்ல உன்னை பாதுகாப்பேன்னு. அப்பாவும் மயங்கல போல இருக்கு. அப்பாவும் வந்து சன்ஹாயையும் அம்மாவையும் அணைச்சுக்கிறாரு. அடுத்ததா சீனியரும் அவர் டீமும் அங்க வராங்க. அவர் வரப்போ 4 பேருமே மயங்கி கிடக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஜியு சன்ஹாய்க்காக மெயில் அனுப்புறாரு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ கனடாக்கு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. உன்னை கான்டாக்ட் பண்ண முடியாதனால இங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நானும் ரொம்ப வருத்தப்படுறேன். ஸ்கூல்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஒரு வீட்டோட ப்ளூ பிரிண்ட வரைய சொல்லி. நானும் வரைஞ்சேன். அந்த வீட்டுல எல்லாருக்கும் இடம் இருக்கு. அங்க உனக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்காக இடம் இருக்குது. ரிட்டர்ன் வரவங்களுக்கும் அங்க இடம் இருக்குது. உண்மையாவே நல்லா வசதியா வாழற ஒரு வீட உருவாக்கணும். அதுதான் இப்போ என்னோட குறிக்கோள். என் கனவை உன்கிட்ட கிளியரா சொல்லிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் வீட்டை போய் பார்த்தேன். அப்படியே ஜியு வீட்டுக்கு போனதை காமிக்கிறாங்க. வீட புதுப்பிச்சாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மாவும் அப்பாவும் அங்கதான் இருக்கிறாங்க. வீட்டை சுத்தி பார்த்துட்டு ஜியு கிளம்ப, அம்மா டின்னர் சாப்பிட்டுட்டு போக சொல்றாங்க. ஜியு முடியாதுன்னு இழுக்க, உனக்கு டைம் இருந்தா இருப்பான்னு அப்பா சொல்ல, ஜியும் இருக்கிறன்னு ஒத்துக்கிறான். அந்த பிளாஷ்பேக்கை எழுதி முடிச்சவன், உன் அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்கிறாங்க, ஆனா அவங்க மனசு வெறுமையா இருக்கிறத அவங்களால மறைக்க முடியல. அடுத்த மாசம் சூயான ஜெயில இருந்து விடுதலை பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். சன்ஹாய் இப்போ நீ
என்ன நினைக்கிற, நீ இந்த இமெயில படிப்பியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், ஐ மிஸ் யூன்னு கடைசியா டைப் பண்ணிட்டு மெயில் அனுப்பி வைக்கிறான். அடுத்ததா பனி பெய்ய ஆரம்பிக்க அதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க இல்லையா, அத எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். அப்படியே அம்மா அப்பாவை காமிக்க அம்மாவும் அப்பாவும் சன்ஹாய் வந்துட மாட்டாளான்னு வாசலே பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனியர் ஜூனியரோட கலரிக்கு போயிட்டு பூங்கொத்தை வச்சுட்டு இப்பவும் நீ கொடுத்த லைட்டரை தான் யூஸ் பண்றேன்னு சொல்றாரு. அப்படியே ஜூனியர் கூட இருந்த சந்தோஷமான மொமெண்ட்டை நினைச்சு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் அம்மாவும் அப்பாவும் ஷாப்பிங் போயிட்டு வராங்க. அப்போ அம்மா திரும்பி பார்க்க அதை பார்த்து அப்பா என்ன ஆச்சுன்னு கேட்க யாரும் நம்மள பாக்குற மாதிரி தோணுது, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு, வாங்க போகலாம்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் தண்டனை முடிஞ்சு சூயான் வெளியே வர, வெளியே அவளுக்காக ஜியுவும் ரூம்மேட்டும் காத்துட்டு இருக்காங்க. ஜியுவை பார்த்த சூயான் மன்னிப்பு கேக்குறா. அதுக்கு ஜியு நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரூம்மேட்டை பார்த்து அக்கான்னு கூப்பிட நீ கஷ்டப்பட்டது போதும் சொல்லிட்டு அவங்க சூயான ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததான் 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் காஃபி சாப்பிடுறாங்க. காஃபி சாப்பிட்டு முடிச்சிட்டு ரூம்மேட் வேலைக்கு டைம் ஆகுதுன்னு கிளம்பிடுறாங்க. அப்போ சூயான் நான் சன்ஹாயா ரொம்ப மிஸ் பண்றேன், ஆனா எனக்கு அந்த தகுதி இல்லன்னு சொல்ல என்னால அவளை காண்டாக்ட் பண்ணவே முடியல, அவ கனடாக்கு போயிட்டா, அவ கனடாக்கு போனதுக்கு அப்புறம் யாராலையும் அவளை காண்டாக்ட் பண்ண முடியல, எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, 2 மாசமா அவ ஸ்கூலுக்கு போகலன்னு கேள்விப்பட்டேன், அதை கேட்டு அப்படியான்னு சொன்ன சூயான் சிரிக்கிறா. அதை பார்த்த ஜியு எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்க ஆர்ஃபனேஜ்ல இருக்கப்போ ஒரு நாள் சன்ஹாய் அம்மாவாகணும்னு சொன்னா, அதை கேட்ட ஜியு உனக்கு அம்மாவான்னு கேட்க அதுக்கு அவளும் ஆமா அவளே சின்ன குழந்தை, ஆனா அவ அம்மா ஆகணும்னு சொன்னா, நான் என் அம்மாவை பார்த்ததே இல்ல, அதனாலதான் அவ அப்படி சொன்னா, நான் உன் அம்மாவா இருந்து உன்னை கஷ்டப்படுத்துறவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவேன். அதை கேட்டப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, எனக்கு அது ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படியே சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சொல்றா, நானும் அவளும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால சரியா தூங்க கூட முடியல, ஏன்னா லோன்லியா இருந்தேன், ஆனா அந்த ஒரு நாள்ல எல்லாத்தையும் இழந்தேன், என்னோட எதிர்காலத்தை கூட பார்க்க முடியல, அதுக்கப்புறம் தான் சன்ஹாய பார்த்தேன், அவ எனக்கு உதவி பண்ணுவான்னு நினைச்சேன், அதனாலதான் அவ படிக்கிற ஸ்கூல்ல நானும் வந்து ஜாயின் பண்ணேன், ஆரம்பத்துல இருந்தே அவகிட்ட நேர்மையா நடந்துட்டு இருந்தனா நல்லா இருந்திருக்கும், ஆனா என் ஃபீலிங்ஸ மோசமான முறையில தான் வெளிப்படுத்தினேன், அவ மேல பாசம் இருந்தாலும் கார்னர் பண்ண, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். அவ சொன்னதை கேட்ட ஜியு சன்ஹாய் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட சொல்லு, கண்டிப்பா என்னால முடியும் நினைக்கிறேன்னு சூயான்னு சொல்றா. அடுத்ததான் அம்மாவை காமிக்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. வீடே அமைதியா இருக்கு, ரொம்ப கடுப்பாகுறாங்க. உடனே அப்பா கிட்ட போயிட்டு பழைய விஷயங்கள்லாம் பேசுறாங்க. சன்ஹாய தத்தெடுத்தது, முறையா அவ இந்த வீட்டுக்குள்ள வரப்போ பயந்தது, பசியில அவ வயிறு சத்தம் போட்டது, அம்மா அவளுக்காக ரொம்ப அருமையா சமைச்சு கொடுத்தது, சன்ஹாய் ரொம்ப ஆசையா அந்த சாப்பாடை சாப்பிட்டது, அதுக்கப்புறம் அம்மா அவகிட்ட வாழ்க்கை முழுக்க அவளுக்காக சுவையான சாப்பாடு சமைச்சு கொடுப்பேன்னு சொன்னது, எல்லாத்தையும் 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அப்ப அம்மா வாசல பாக்குறாங்க. யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா பாத்துட்டு அப்பா கிட்ட சன்ஹாய பார்த்தேன்னு சொல்ல சன்ஹாய் பேரை கேட்ட உடனே அப்பாவும் நர்வஸ் ஆகுறாரு. உடனே ஓடி போய் கேட்டுக்கு வெளியே பாக்குறாரு. வெளியே யாரும் இல்ல. அங்கிருந்து கொஞ்ச தூரம் ஓடி போய் பார்க்க சன்ஹாய் கொஞ்சம் தூரத்துல போய்கிட்டு இருக்கா. பின்னாடியே அம்மா வந்துடுறாங்க. அப்பா சன்ஹாய்னு கூப்பிட அங்கேயே நின்னுறா. அம்மாவும் சன்ஹாய்னு கூப்பிட அப்புறம் தான் திரும்பி பாக்குறா. அம்மா அப்பாவை பார்த்துட்டு அழறா. அப்பா வெல்கம் ஹோம் சொல்லிட்டு சன்ஹாய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்ததான் அம்மா சமைச்சு வச்சுட்டு நீ ரொம்ப பசியா இருப்ப சாப்பிடுமான்னு சொல்ல உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சேன் மன்னிச்சிருங்கன்னு சன்ஹாய் மன்னிப்பு கேட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் போகணும்னு நினைச்சேன், அதனாலதான் மறைஞ்சும் போனேன், ஆனா ரொம்ப பயமா இருந்துச்சு, உங்களை பிரிஞ்சு எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், கடைசியா ஒரு முறை உங்களை பார்த்துட்டு மொத்தமா போயிடலாம் நினைச்சேன், அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். ஜியு சூயான் ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் மறைஞ்சிருந்து பாத்துருக்கா. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஷாப்பிங் போயிட்டு நடந்து வந்திருப்பாங்களே, அப்ப கூட அம்மா யாரோ பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, உண்மையாவே சன்ஹாய் தான் மறைஞ்சிருந்து இவங்களை பாத்துருக்கா. அப்படியே அவங்க கூட போனா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாத்துருக்கா. இந்த விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்ல அப்பா நாங்க உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம், போக போறேன்னு சொன்னியே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க உங்க கூட வாழறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அம்மா சொல்றாங்க, கண்டிப்பா நீ என் பொண்ணு, நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சன்ஹாய் அழ. அதை பார்த்த அப்பா நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நான் கேப்பன்னு நினைச்சே பாக்கல, நீ யாங்ஹோவை காயப்படுத்தணும்னு சொன்னப்போ நான் எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைச்சேன், உனக்காக அதை பண்றதுதான் சரின்னு தோணுச்சு, ஆக்சுவலா நான் எனக்காக அதை பண்ணேன், ஏன்னா மறுபடியும் என் குடும்பம் சரிஞ்சு போக கூடாதுன்னு நினைச்சேன், என்ன ஆனாலும் உன்னை இழக்க கூடாதுன்னு நினைச்சேன், அந்த எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்ததுனால என் முன்னாடி நீ இருந்தும் உன்னை என்னால பார்க்க முடியல, என்னாலதான் எல்லா கஷ்டத்தையும் அதுக்கு மேல சன்ஹாயால பேச முடியல. அப்ப அப்பா சொல்றாரு, மனசுக்குள்ளவே வச்சு கஷ்டப்பட்டு இருந்தேன், சன்ஹாய் மன்னிச்சிருமான்னு சொல்ல உங்க அப்பா நான் நீ யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனா ஒருத்தர் அழுதா நம்ம ஹக் பண்ணுவோம், ஒருத்தர் சிரிச்சா அவங்க கையை பிடிச்சுப்போம், நம்ம அந்த மாதிரி வாழக்கூடாதா, எங்க வாழ்க்கையில
நீ வேணும் சன்ஹாய். ஒரு குடும்பமா அப்பா சொல்றாரு, நானும் உங்க அம்மாவும் பர்ஃபெக்ட் கிடையாது, இருந்தாலும் உன்னோட பேரண்ட்ஸ் தான், நான் உங்க பொண்ணா இருக்கட்டுமான்னு சன்ஹாய் கேட்க, அதை கேட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே போய் சன்ஹாய் கையை பிடிச்சி கண்டிப்பான்னு சொல்ல சன்ஹாயும் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. அடுத்ததா அப்பாவும் சன்ஹாயை ஹக் பண்ணிக்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருது. அடுத்ததா சன்ஹாய் அவங்க பாட்டிக்காக ஒரு லெட்டர் எழுதுறா. என்ன எழுதுறானா, அன்புள்ள பாட்டிக்கு, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த லெட்டர் அனுப்புறதுக்காக மன்னிச்சிருங்க, ஒரு முறை அப்பா தான் என்கிட்ட மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்காக லெட்டர் எழுத சொன்னாரு, இந்த விஷயத்த அம்மா தான் அவருக்கு சொன்னாங்களாம், எனக்கு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன், உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு எழுதியிருக்கா. பாட்டிமாவும் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க சர்வன்ட் கிட்ட, என் குடும்பத்தை விட்டுட்டேன், என்னால என் குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க முடியல, என் தப்பு தான், என் சின்ன பையனை புள்ளி பண்ணது தெரியாம அவனை இறக்க விட்டுட்டேன், பெரிய பையன் அதுக்கு தான் காரணம்னு அவன் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு வலியோட வாழ்ந்தான், என் பெரிய பையனையும் நான் சரியா பாத்துக்கல, சன்ஹாய் கிட்டையும் ரொம்ப மோசமா தான் நடந்துகிட்டேன், ஆனா அவ அவங்க கூட சேர சொல்லி கூப்பிடுறா. அதை கேட்ட சபுன் தாத்தா அவங்க கூட சேர்றத நினைச்சு உண்மையாவே வருத்தம் இல்லையான்னு கேட்க, நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்னு பாட்டி கேட்க, அதுக்கு அவரு, எனக்கு தெரியல, எப்பவும் என்ன கன்சல்ட் பண்ணாம நீங்க தானே முடிவெடுப்பீங்க, இப்ப கூட தற்செயலா தானே போகலாமா வேணாவான்னு கேட்டீங்க. அடுத்ததான் ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதுக்காக அம்மாவும் அப்பாவும் ஸ்டுடியோ உள்ள இருக்க, சன்ஹாய் மட்டும் பாட்டி வருவாங்கன்னு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கா. அவ எதிர்பார்த்த மாதிரி பாட்டியும் வராங்க. பாட்டிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்ததான் அம்மா அப்பா கிட்ட சன்ஹாய் பாட்டிய கூட்டிட்டு போக, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு அம்மான்னு சொல்ல, அப்ப பாட்டி உன் பொண்ணுதான் வர சொன்னான்னு சொல்ல, அப்பாவும் அம்மாவும் சன்ஹாய பார்க்க, அப்ப பாட்டி தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன்னு அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு அப்பா, உங்க ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியலமா, அதுக்காக மன்னிச்சிருங்கன்னு அவரும் மன்னிப்பு கேட்க, அடுத்ததா பாட்டி அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாங்க. பாட்டி குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்ததுல அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்ன, அழகா ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோவை பெரிய ஃப்ரேம் போட்டு வழக்கம் போல ஹால்ல மாட்டி வச்சிருக்காங்க. அம்மாவும் சன்ஹாயும் சமைக்க, அவங்க சமைச்சத அப்பா எடுத்துட்டு போய் டேபிள்ல அடுக்கி வைக்க, அடுத்ததா 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அதோட தான் இந்த சீரிஸ் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.